ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 974வது நாமா 178வது ஸ்லோகத்தில் இன்னும் 3 நாமாக்கள் பாக்கி உள்ளது. பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா 3 நாமங்கள். 974வது பிந்து தர்ப்பண சந்துஷ்டா. நல்ல பொருள் பிறருடைய நன்மைக்காக எல்லாம் படைக்கப்படும் போது அதுல அந்த செயலால மகிழ்ச்சி அடைபவள் அம்பாள். பிந்து தர்ப்பணம் அப்படிங்கிறது அதான். பிந்து தர்ப்பணம்னா ஒரு பிறருடைய நன்மைக்காக ஒரு நல்ல பொருள் படைக்கப்பட்டால் அந்த செயலால மகிழ்ச்சி அடைபவள் அம்பாள். நம்ம பார்க்குறோம் இயற்கையில சேதன பொருட்கள் அச்சேதன பொருட்கள் எல்லாம் இருக்கு. அது தன்னோட போக்குல எப்படி எப்படி நல்ல முறையில முயற்சி செய்து மேலோங்கி நிலைக்கு வருது. இப்போ ஒரு நல்ல செடி முளைச்சி நல்ல இதா வரும்போது அதுல கனி வரும், காய் வரும், எல்லாம் வரும்போது அதுல விதை, ஒரு நல்ல விதை கிடைக்கும். அதுல இத மாதிரி தான் என்னன்னா தன்னை பிரம்மச்சரிய விரதத்துல காத்து கொள்வதுதான் மனிதன் செய்கின்ற தலை சிறந்த செயல். ஒரு தாவரம் நல்ல வளர்ந்து இதாகும் போது நல்ல விதையாக வடிவெடுக்கும் போது அது அதோடைய நல்ல செயல், தலை சிறந்த செயல். மனிதன் எப்படின்னா பிரம்மச்சரிய விரதத்துல தன்னை காத்து கொள்ளும் போது அவன் அது செய்கின்ற அந்த செயல் மிகச் சிறந்ததான். இப்ப காப்பது விரதம் அப்படின்னு சொல்லுவான். விரதம் காக்கிறது அப்படின்பா. பீஷ்மருக்கு எப்படின்னா அவர் எப்பேற்பட்டவர், பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிச்சதுல அவர் தான் நம்பர் 1. இன்னைக்கு வரைக்கும் அவரை மிஞ்சத்துக்கு ஆளே கிடையாது. அவரை விட மேலான நிலைக்கு போனவர்கள் எவருமே இல்லை. என்னன்னா எது யாரா இருந்தாலும் சரி அதை எடுத்து கொடுத்து தன்னை முற்றிலும் காத்து கொண்டவர் பீஷ்மர். அப்பேற்பட்டவர். அதற்குத்தான் தர்ப்பணம். தங்கிட்ட இருக்கிற பொருளை தகுதியுடையவர் யாரு கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்துருவார். அதுதான் தர்ப்பணம். இப்போ பீஷ்மரோட திட்டம் எப்பேற்பட்டதுன்னா அம்பாள் வகுத்து வைத்த திட்டப்படி நடந்ததாக மாறுகின்றதாம். அதனால பீஷ்மர் எப்பேற்பட்ட தலை சிறந்தவர் சொல்லுவா. பீஷ்மர் மாதிரி யாரும் கிடையாதுப்பா. அப்போ நம்ம எந்த செயல்களை செய்தால் உன்னத நிலையை அடையிறோமோ அப்போ அவர் பீஷ்மர் அப்படின்ற நாமாவால் அழைக்கப்படுகிறது. பீஷ்மர் மாதிரி அவர் அப்படி விரதம் காத்து சொல்ல தவறாம இருக்கார் அப்படிப்பா. இது இருக்கும்போது நம்மளோட செயல்கள் எல்லாமே நல்ல செயல்களா மேலோங்கி நிலைக்கு போறதாக மாறும். இப்போ எல்லாமே தோன்றியுள்ள எல்லாமே பண்பாடு அடைந்து மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில உதவி செய்யும் போது நம்ம சரீரம் எடுத்ததோட பயன் பிறருக்கு உதவுது. நம்மளால என்ன முடியுமோ அதை எடுத்து கொடுத்துடணும். நம்மளால முடிஞ்சது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்யணும். நம்ம அப்பேற்பட்ட செயல் செய்யும் போது அம்பாளுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறதாம். இந்த செயலை தான் நாம செய்தோம் என்றால் இந்த நாமாக்கு அவளோட அம்பாள் இந்த மாதிரி செயல்கள் தான் செய்து வருகின்றாள். அதனால மனிதனும் அதே மாதிரி அவனை வணங்கும் போது அவனும் இந்த நிலைக்கு உயர்ந்தவனாக மாறுவான் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அவனும் தனக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லா பிறருக்காக என்ன செய்ய முடியுமோ அந்த நல்ல செயல்களை எல்லாம் செய்து என்னெல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து தலை சிறந்தவனாக மாற முடியும். அப்பேற்பட்ட செயல்கள் செய்வார்களை கண்டு அம்பாள் பெரும் மகிழ்ச்சி அடைவாளாம். அதான் எந்த ஒரு நல்ல பொருளும் பிறருடைய நன்மைக்காக பயன்படும்படி அவன் செய்வானானால் அந்த செயலால் மகிழ்ச்சி அடைபவள் பிந்து தர்ப்பண சந்துஷ்டா. அடுத்தது பூர்வஜா. பூர்வஜனா எல்லாவற்றுக்கும் முன்பு தோன்றியவள் அம்பாள். பூர்வத்துல ஆதியில அப்படிம்போம். இப்போ மூல பிரகிருதியிலேருந்து தான் நம்மளெல்லாம் தோற்றம் எடுக்கிறோம். அதுலேயே போய் ஒடுங்குறோம். இந்த பிரகிருதி நம்ம சொல்லியிருக்கோம் சத்வம் ரஜஸ் தாமஸ் அப்படின்னு 3 குணம். ஆனா மூல பிரகிருதி வடிவெடுக்கும் போது இத்தனை அந்த இதுல இந்த குணங்களோட எண்ணற்ற உயிர்கள் பிறந்து வருகின்றது. தமோ குணம் மிகுந்திருந்தால் ஜடப்பொருள், தாவர ஜங்கமங்கள்லாம் ரஜோகுணம். சத்துவகுணம் அது இருக்கும்போது அது சேதனம். அப்பேற்பட்ட சேதனமா புல் முதல் பிரம்மஞானி வரை எல்லாமே மூல பிரகிருதியான தாயார் பிரம்ம கீட ஜனனி அவள்.
எல்லாவற்றையும் தோற்றுவித்தவள் அவள்தான். ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த தாய் வந்து இந்த குழந்தைய நல்ல விதமா வளர்த்து, சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொல்லுவார் இதுல திருவள்ளுவர். தன் மகனை ஈன்ற பொழுதும் பெரிதும் ஒப்பால் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ அந்த ஒரு தாய்க்கு தன் குழந்தையை வளர்த்து சான்றோன் ஆக்குறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது இல்லையா? அப்போ அந்த தாய்க்கே அப்படின்னா இந்த அண்டத்தில் உள்ள நம்ம எல்லாம் படைத்து அவற்றை எல்லாம் சேத்தனமயமாக்கி அம்பாள் வந்து என்ன பண்றா, நம்மள சிவனிடத்தில் ஒப்புவிக்கின்ற செயலை அம்பாள் அன்னை பராசக்தி எப்பொழுதும் செய்து வருகின்றாள். அப்போ தோற்றத்தில் உள்ள பிரபஞ்சம், தோன்றா நிலையில் உள்ள பிரபஞ்சம் எல்லாற்றுக்குமே காரணம் மூல பிரகிருதி. மூல பிரகிருதி சலனமற்ற நிலையில இருக்கும். அது சலனம் அடையும் போது சிருஷ்டி, சலனமற்றிருக்கும் போது ஒடுங்கி போயிருக்கும், சலனம் வரும்போது சிருஷ்டி தொடங்கும். அப்போ பிரபஞ்சத்துக்கு அடிப்படையா தோன்றி வரையும் பிரபஞ்சத்துக்கு அடிப்படை அப்படின்னா மூல பிரகிருதி. இந்த மூல பிரகிருதி எங்கேருந்து தோன்றியது? பரம்பொருளிடமிருந்து தோன்றியது. அது எல்லா செயல்களையும் செய்ய வைத்து, நல்ல செயல்களை செய்ய வைத்து உயிர்களை எல்லாம் பண்பாடு உடையவனாக மாற்றி வரும்போது அது எல்லாம் அந்த சக்தி வந்து ஆதிசக்தி. அன்னை பராசக்தி தான் ஆதிசக்தியாக இருந்து இதை எல்லாம் செய்து வருகின்றாள். இதை நாம தெரிந்து கொள்ளணும். பூர்வஜா அவள் தான், எல்லாவற்றுக்கும் முதலாக இருப்பவள், ஆதிசக்தியாக இருப்பவள். அடுத்த நாம திரிபுராம்பிகா. திரிபுராம்பிகா 976வது நாமா. திரிபுராம்பிகானா 3 சரீரங்கள் வடிவத்தை உடையவள் அவள். 3 அவஸ்தைகள், ஜாக்கிரதை, சொப்னாவஸ்தை, சொல்ற சுஷுப்தி, எல்லா விதிலையும் இருக்கக்கூடியவள் அவள் தான். 3 சரீரங்கள் வடிவிலேயோ 3 அவஸ்தைகள் வடிவிலேயோ அம்பாள் தான் இருக்கின்றாள் என்பதை நாம தெரிந்து கொள்ளும் போது அது வந்து சிறந்த வழிபாடாக மாறி அமைகின்றது. அம்பாள் திரிபுராம்பிகா, திரிபுராம்பிகை வடிவினளாக இருக்கின்றாள். அடுத்த நாம அடுத்த ஸ்லோகத்துல 179வது ஸ்லோகம். தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜேயஸ்வரூபிணி. அம்பாள் எப்படி இருக்கா பாருங்க. தசமுத்ரா சமாராத்யா, அப்பேற்பட்டவள். தசமுத்ரா சமாராத்யா 977வது நாமா. 10 முத்திரைகளை கொண்டு நன்க முறையில் ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். 5 கை விரல்களை, 5 கை விரல்கள் இருக்கு இல்லையா, 5 5 10. இந்த கை விரல்களை கொண்டு நாம பூஜை பண்ணும் போது நீங்க பார்த்தீங்கன்னா கைகளை 2 கூட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணும் போது ஸ்ரீவித்யா உபாசகெல்லாம் கையை மடக்கி நீட்டி இப்படி 2 விரலை மடக்கி இப்படி எல்லாம் பூஜை பண்ணுவா. அந்த மாதிரி அது செய்யற அறிகுறிகளுக்கு தான் முத்திரை. அது வந்து நாட்டியத்திலேயும் முத்திரை காமிப்பா. அப்படி அதான் கை விரல்களால தெரிவிக்கும் அறிகுறிகளுக்கு தான் முத்திரைன்னு பேரு. அப்போ கைகளை வந்து நல்ல முறையில நாம செயலாற்றும் போது அது சிறந்த முத்திரையாக மாறி அமைகின்றது. நம்மளோட உணர்ச்சி எல்லாம் என்ன பண்ணோம், அப்போ கைகளை வந்து நம்ம அது மூலமா காமிக்கல. நம்ம பேசும்போதே கையை எப்படி எப்படி கோபமா இருக்கும்போது இப்படி ஆட்டி அப்படி ஆட்டி எல்லாம் பேசுவோம். கைகள் வந்து போய் எல்லாம் நம்மளோட மனப்பான்மைக்கு ஏற்றவாறு கைகளோட செயல்கள் அமைந்துள்ளது. அதுதான் முத்திரை. இப்போ முத்திரையோட அமைப்பை வந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம பேசும்போது சாதாரணமாவே முகத்துல ஏதாவது ஒரு கோபமோ மனசுல ஏதாவது ஒரு இடம் வந்தா கையை நீட்டி மிளக்கி அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும், நல்ல தகுதி வாய்ந்தவர்களிடம் வந்து நல்ல முத்திரைகளின் அமைப்பை நாம தெரிந்து கொண்டு அதை வைத்து ஆராதனை செய்யும் போது அம்பாள் வந்து சிறந்த மகிழ்ச்சி அடைவாளாம். அதை தப்பா செய்துட்டோம்னா அம்பாள் வந்து எங்கேயா கோவப்பட்டுடுவாளோ அப்படின்னு நினைக்க கூடாது. தூய மனப்பான்மை, நம்மளோட மனசுதான் அவள் பார்க்கிறா. கையெல்லாம் அப்புறம்தான். தூய மனப்பான்மை தான் முத்திரைகளை விட மிக மிக சிறந்ததுன்னு அதுதான். மனசுல வந்து அந்தக்கரண சுத்தி. அப்ப ஸ்ரத்தையோட ஒரு செய்யப்படுகின்ற அந்த பூஜை ஆராதனை அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அம்பாளுக்கு மிகவும் உகந்ததாக மாறுகின்றது. அதனால தசமுத்ரா சமாராத்யா, முத்திரைகளால நல்ல விதமாக பூஜிக்கப்படுபவள். அடுத்தது திரிபுரா ஸ்ரீ வசம்கரி. திரிபுரா ஸ்ரீ வசம்கரி அப்படின்னா திரிபுரா ஸ்ரீயை தன் வயத்தில் வைத்திருப்பவள் அம்பாள்.
இந்த இயற்கை வந்து ஸ்ரீசக்கர வடிவம் சொல்லிட்டே இருக்கோம். இதுல வந்துட்டு கணித பூர்வமா வரையப்பட்டுள்ளது ஸ்ரீசக்கரம். அது ஒரு நாட்டோட இயற்கை அமைப்பை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தேச படத்துக்கு சமானம். அப்பேற்பட்டது. அதை தேச படத்தை விட சிறந்தது தேசத்தோட அமைப்பு. அப்போ எப்பேற்பட்ட அறிஞர்களால வரையப்பட்ட அந்த ஸ்ரீசக்கரத்தை விட இந்த பிரபஞ்சம் வந்து உயர்ந்ததுங்கிறார். இயற்கையோட நடைமுறைய நம்ம அனுசரித்து அது நடக்கிறது தான் ஸ்ரீசக்கர வழிபாடு. அந்த ஸ்ரீசக்கரத்தை என்ன பண்ணுவோம், அலங்காரம் பண்ணி விதவிதமா உபகரணங்களோட நம்ம வழிபாடு செய்வோம். அது வந்து அன்னையோட ஆராதனை ஆகாது அப்படிங்கிறா. அன்னை பராசக்தியோட நல்ல மனசோட அவள்கிட்ட வந்து இணங்கி பூஜை பண்ணும்போது அதுதான் வந்து சிறந்த ஆராதனையாக மாறுகின்றது. இந்த லோக இதத்துக்காக செய்யப்படும் பூஜைகள் எல்லாமே ஸ்ரீசக்கரத்தின் மூலம் செய்யப்படும் வழிபாடாக மாறுகின்றது. நம்ம மனசு தூய்மை, இந்த மன தூய்மையோட செய்கின்ற செயல் தான் சிறந்த ஆராதனை அப்படின்னு சொல்ற அம்பாளோட வழிபாட்டுக்கு. 3 திரிபுரங்களையும் திரிபுராஸ்ரீயை தன் வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவள். அடுத்தது ஞானமுத்ரா. ஞானமுத்ரா அப்படின்னா ஞானத்தால அடைய பெறுபவள் அம்பாள். ஞானத்தால அடைய பெறுபவள். ஞான முத்திரைங்கிறது என்னதுன்னா சின்முத்திரை. சின்முத்திரை யார் வச்சுட்டு இருப்பா? தட்சிணாமூர்த்தி கோலத்துல சிவன் எடுத்துட்டு இருக்கிற அவதாரத்துல வலக்கையில சின்முத்திரையை காமிச்சுட்டு இருப்பார். கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் ஒட்டி இருக்கும். மற்ற 3 விரல்களும் எப்படி இருக்கும்? பிரிந்து இருக்கும். இதுதான் சின்முத்திரை. அப்போ கட்டை விரல் வந்து எதுக்கு காரணம்? கட்டை விரல்ங்கிறது பரவஸ்து, ஆள்காட்டி விரல்ங்கிறது ஜீவாத்மாக்கு எடுத்துக்காட்டும் அது சின்னம். அதான் கட்டை விரல்ங்கிறது பரவஸ்து, ஆள்காட்டி விரல் வந்து நம்ம ஜீவாத்மாக்கு உரிய சின்னங்கள். அப்போ இந்த கால தேச நிமித்தம் எல்லாம் நம்மளுக்கு எப்படி மனசு எல்லாத்தையும் நம்மளுக்கு மனோ கற்பிதத்தால வந்திருக்கு எல்லாமே. மனம் இல்லாம போனா இவை ஒன்றுமே கிடையாது. அப்போ அவை 3 குணங்களுக்கும் சின்னங்களாய் உள்ளது. சின்முத்திரைக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னா, மாயை கண்மம் அகங்காரம் என்னும் இந்த 3 மலங்களில் உழறுகின்ற அந்த ஜீவாத்மா அதிலிருந்து தன்னை பிரித்து எடுத்துக்கொண்டு அவன் பரத்தை சென்று அடைய பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியும். இதுதான் ஞான முத்ரா. சின்முத்திரைங்கிறது ஞான முத்ரா. அடுத்தது ஞான கம்யா. ஞான கம்யானா ஞானத்தினால அடையப்படுபவள். அவள் வந்துட்டு எப்பேற்பட்டவள்? ஞானத்தினால அவளை அடைய முடியும். நம்மள்கிட்ட ஞானம் எவ்வளவுக்கு மேலோங்குகிறதோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த பரபோதம், ஜீவ போதத்தை நம்ம விட்டுட்டு பரபோதத்துக்கு உள்ள போறதுக்குள்ள தகுதி கிடைக்கிறது நம்மளுக்கு. நம்ம ஒரு கனவு காண்றோம் தூக்கத்துல, அதுல வந்து நம்மளுக்கு பெரிய கஷ்டம் வர மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கோம். ஆனா கனவு போயிடுத்து, ஒரு முழிப்பு வந்துருத்துனா அந்த கனவு நிலையில இருந்து நனவு நிலைக்கு அவனை தட்டி எழுப்பின் போது அவன் வந்து துயரப்பட்டது நம்ம வெறும் கனவுதான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அப்போ கனவு நிலை அப்படின்னா அது அஜ்ஞானம். அதை வந்து நாம எடுத்துட்டோம்னா ஞானம் வந்துடும். ஞானம்ங்கிறது நனவு நிலை. அப்போ இந்த பிரபஞ்ச வாழ்வு சொன்னோம்னா அது பெரிய கனவு, ஒரு நீண்டதொரு கனவு இது. அப்போ நாம என்ன பண்றோம்? நிறைய பிறவி எடுத்து இந்த பிரபஞ்சத்துல சம்சார சாகர கடல்ல மூழ்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த பிரபஞ்சம் வந்து அஜ்ஞானத்தோட தோற்றம். இப்படி அஜ்ஞானத்திலேயே இருந்து கொண்டு பரம்பொருளை நாம வழிபடுவோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அஜ்ஞானம் தான். பரம்பொருளை நாம வந்து உணர்வுலதான் அறிய முடியும். அதுதான் வந்து ஞானத்தோட வெளிப்பாடு. அவள் ஞானம் ஒன்றினால் மட்டுமே அடைய பெறுபவள் ஞான கம்யா. அடுத்தது ஞான ஞேய ஸ்வரூபிணி. அறிவாக இருக்கின்றாள், அறியப்படும் பொருளாகவும் அம்பாள் இருக்கின்றாள். ஞானம் ஞேயம் ரெண்டுமாக அவள் தான் இருக்கின்றாள். நாம என்ன பண்றோம்? அம்பாள் பேரறிவு ஸ்வரூபம்.
பேரு அறிவு. அந்த சிதக்னி குண்ட சம்பூத்தா, சித் அப்படிங்கிற அக்னி குண்டத்திலேருந்து தோன்றியவள், பேரு அறிவு ஸ்வரூபம் அவள். இதுதான் பிரஜானம் அல்லது சுத்த சைத்தன்யம். நம்மளோட அந்த கரணத்துல தான் இது பிரதிபிம்பிக்கும் நம்மளுக்கு. அதுதான் புத்தி. அப்போ புத்திங்கிறது உயிருக்கு, உனக்கு எனக்கு ஒரு மூளை உயிர் புத்தி இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வேற விதமான புத்தி இருக்கும். அப்போ உயிருக்கு உயிர் இந்த புத்திங்கிறது வித்தியாசப்படும். ஆனா மூல நிலையில இருக்கின்ற அம்பாளோட அறிவு முற்றிலும் தன்மயமானது. அதுல எந்தவித பேதமும் கிடையாது. நம்ம படைத்துள்ள அறிவுக்கு அது கீழ் நிலைக்கு வரும்போது தான் அது அங்கேயும் அதுக்கு வேற்றுமை அப்படிங்கிறது அது தோற்றத்துக்கு அங்கே ஏற்படுகின்றது. இந்த பிரகிருதி ஆக வடிவெடுத்திருப்பவள் யாரு? அம்பாள். அப்போ அது நிறைய வேதங்கள் நிறைந்துள்ளது, ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. இந்த வேறுபட்ட நிலைகளை எல்லாம் அறிந்து கொள்ளும் அறிவாக இருப்பவளும் அவள்தான். இப்படி உலக நடப்புக்கு ஏற்றவாறு ஞானமாகவும் நேயமாகவும் அவள் இருக்கின்றாள் அம்பாள். இப்படி சூழ்நிலையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செலுத்துவது அம்பாளுடைய சிறந்த வழிபாடாக மாறி அமைகின்றது. அடுத்தது 982வது நாம பார்க்கலாம். யோனி முத்ரா. அது அடுத்த ஸ்லோகத்துல அமைந்திருக்கின்றது. இந்த நாமா யோனி முத்ரா திரிகண்டேசி திரிகுணாம்பா திரிகோணகா அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினி. 180வது ஸ்லோகம். யோனி முத்ரா, யோனியின் வடிவில் இருப்பவள் அம்பாள். அம்பாள்கிட்ட அண்டங்கள் எல்லாமே, பிரபஞ்சம் எல்லாமே தோற்றம் எடுத்தது அம்பாள்கிட்ட தான். அதுதான நம்ம எல்லா தோற்றத்துக்கும் அவள் தான் இருப்பிடமாக இருக்கிறதால் அவள் தான் யோனி அல்லது பிறப்பிடமாக இருக்கின்றாள் அம்பாள். அப்போ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, முத்திரை, கை விரலை கொண்டு செய்வது எல்லாமே முத்திரை மூலமாக அந்த கருத்துக்கள் எல்லாம் விளக்கப்படுகிறது. அம்பாள் படைத்துள்ள யோனி முத்திரை இந்த பிரபஞ்சத்தோடு தோற்றத்துக்கு அறிகுறியாக இருக்கின்றதாம். இப்போ விரல்கள் மூலம் காட்டப்படும் கருத்துக்கள் எப்பேற்பட்ட பரந்த பாங்குடையவைன்னு தெரியுது. மொழியில குரல் அப்படின்னு பார்க்கிறோம், நம்ம குரல் பார்க்கிறோம் இல்லையா? சில சொற்கள் தான், எப்படி ஒரு 4 மணி 7 இதுதான் இருக்கும். அந்த இதுல சில சொற்களில் பெரிய கருத்துக்களை சொல்லுவா. அதுல அந்த குரல்ல அப்பேற்பட்ட கருத்து பொதிஞ்சிருக்கும். அதுதான் குரல். அப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யறோம்னா அதற்கு அந்த வழிபாட்டுக்கு முத்திரைகள் முக்கியமான இடமாக இருக்கின்றது. யோனி முத்திரை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கும் போது அன்னை பராசக்தியோட வழிபாட்டுக்கு தகுதி வாய்ந்த சாதகனாக அவன் மாறுகின்றான். அதுதான் இந்த நாமாவோட உட்கருத்தாக இருக்கின்றது, யோனி முத்ரா. அடுத்தது திரிகண்டேசி. 3 கண்டங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் அம்பாள். நம்ம பார்த்தோம் இந்த 10 முத்திரைகள், 10 விரல்களை கொண்டு செய்யறது. அதுல முக்கியமானதாகவும் கடைசியாகவும் இருப்பது திரிகண்டா முத்திரை. இதுதான் மகா யோனி முத்திரை. சூரியன், சந்திரன், அக்னி எல்லா அந்த 3 கண்டங்களுக்கும் அன்னை பராசக்தி தான் பரமேஸ்வரி இறைவியாக தலைவியாக இருக்கின்றாள். நம்மளுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த எல்லாம் அமைந்துள்ளது எல்லாமே நம்மளுக்கு வெளிச்சத்தை தருவதாக அமைந்திருக்கின்றது. அன்னையோட வழிபாட்டுல இந்த திரிகண்டேசி, திரிகண்டா முத்திரை மிகவும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. பெயர்பட்ட 3 கண்டங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் அம்பாள். அடுத்தது திரிகுணா. திரிகுணா அப்படின்னா 3 குணங்களாக வடிவெடுத்திருப்பவள் அம்பாள். 3 குணம், சத்வம், ரஜஸ், தமஸ் பார்க்கிறோம்.